அப்ப இந்த அடி ரெண்டு செல்றது, இந்த அடி ரெண்டு செல்றது ஒன்றும் பூஜ்ஜியம் வந்து அந்த அடி ரெண்டுல வரும். அதே மாதிரி அடி மூணுண்டு செல்றது, இது பேசிக் அறிவு என்ன, அடி மூன்று செல்றது அதாவது ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் பின்ன பூஜ்ஜியம் ஒன்று தான் வரும், பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு தான் வரும். இது பேசிக் அறிவு. அடுத்தது பிள்ளைகள் இன்னொரு விடையை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த அடி 10ல் அடிக்கக்கூடிய ஒரு இலக்கத்தை, ஒரே இலக்கத்தை, அதான்மா ஒரு 155 ஒரு இலக்கத்தை அடி 10ல் அடிக்கிறத நீங்க அடி ரெண்டுக்கும் அடி மூணுக்கும் மாத்த போல அதுல பெருமானம், அதுல குவான்டிட்டி, உதாரணமா சும்மா சும்மா சொல்றேன், சும்மா உதாரணமா 1 0 1 வந்து அடி ரெண்டுக்கு வந்தா அடி மூணுக்கு 1 3 இலக்கம் வரும், அல்லது 3 இலக்கத்தோட குறைய வரும். உதாரணமா 2 1 வரும், இல்லாட்டி 2 0 1 வரலாம். ஆனா மேக்சிமம் அதோட குறைய வரும் அல்லது சமனா வரும். 4வது இலக்கமாக வராது. ஏன்? நீங்க 3ஆல தான் இதை 3ஆல பிரிக்க போறீங்க, அடி மூணுக்கு மாத்தக்குள்ள 3ஆல பிரிக்க போறீங்க, அடி ரெண்டுக்கு மாத்தக்குள்ள 2ஆல பிரிக்க போறீங்கன்றா 2ஆல பிரிச்சா நிறைய இலக்கம் வரும், 3ஆல பிரிச்சா கொஞ்சம் இடையில வரும், இல்லாட்டி என்ன சின்ன இலக்கம்டா ஒரு 2, அதாவது 10க்குட்பட்ட சமனாக வர பார்க்கும், 10க்குட்பட்ட இலக்கங்கள்னா சமனாக வர பார்க்கும். இந்த ரெண்டு அறிவும் நமக்கு இருக்கு. ஒரே இலக்கத்துல அடி ரெண்டும் அடி மூணும், அல்லது ஒரு பெரிய அடிக்கு பெரிய அடியோட சின்ன அடிக்கு அந்த இலக்கங்கள் வார இலக்கங்களோட குவான்டிட்டி கூட வரும், இல்லாட்டி சமனா வரும். சரி, அப்ப இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு சாதாரணமா நினைப்பு இருக்கு. நினைப்புண்டா இந்த இவ்வாறான கேள்விகள் செய்யறதுக்கு நினைப்பு இருந்தா உங்களுக்கு லேசா இருக்கும், இல்லாட்டி சுற்றி வளைப்பீங்க. அவற்றுள் ஓர் இராசதானியில் அடி ரெண்டும் மற்ற இராசதானி அடி மூணும் எழுதப்பட்டுள்ளன. மேலும் அவர்களுக்கே உரிய எண் குறியீட்டு தொகுதி ஒன்றை பயன்படுத்தினர். பீஹிப்து மக்கள் இப்ப சொல்றாங்க, இந்த பீஹிப்து மக்கள் பயன்படுத்துறாங்க என்னண்டா இப்படி பயன்படுத்துறாங்க. இந்த சீஹிப்து மக்கள் ஒரே எண்ணை எப்படி எழுதுறாங்கண்டா, சீஹிப்துன்னு சொல்ற மக்கள் ஒரே எண்ணை எப்படி எழுதுறாங்கண்டா எண்டும் கேஸும் எழுதுறாங்க. அவை ஒரே அடிபத்துடைய எண்ணை சீஹிப்து பீஹிப்து எழுதியிருக்காங்க, இப்படியும் இப்படியும் எழுதியிருக்காங்க. ஒரு ஆள் அடி ரெண்டுல எழுதிப்பாரு, ஒரு ஆள் அடி மூணுல எழுதியிருக்காங்க, ஒரே எண். அப்ப அடி ரெண்டுல எழுதினாக்கள் யாரு? பீஹிப்து. டிரெக்டாவே எடுத்துடலாம். ஏன்? இதுல 3 இலக்கம் இருக்கு, 2 இலக்கம் இருக்கு. அப்ப அடி மூன்று அடி ரெண்டை விட இலக்கம் குறைய வந்திருக்கணும், இல்லாட்டி சமனா வந்திருக்கணும். சமனா வந்திருந்தா வேற வழியை பார்த்திருப்போம். அப்ப இங்க குறைவானது ஒரு ஹிண்டா தந்திருக்காங்க, ஆகவே இதை எடுத்துட்டோம். ஆகவே இது அடி ரெண்டு, ரெண்டாவது பிரச்சனைக்கு வரும். இப்ப அடி ரெண்டுல எழுதியிருந்தால் அங்க பூஜ்ஜியமும் ஒன்று தான் யூஸ் பண்ணுவா. இப்ப எந்த இலக்கமும் நாம எழுதக்கொள்ள 0 1 எழுதுறல, இலக்கங்கள் எழுதக்கொள்ள 0 125 எழுதுறல. அதே மாதிரிதான் அடி ரெண்டு. ஆகவே 0 1 0 யாரும் எழுத மாட்டா. எப்படி எழுதுவா? 1 0 1 எழுதுவா அடி ரெண்டு. ஆகவே இங்க நாம டிரெக்டாவே கண்டுபிடிச்சிட்டோம், இது 1, 8 என்பது 0, இந்த ஹேஸ் என்ன 1, அது அப்படியே இருக்குமோன்னு நமக்கு தெரியும். ஆகவே இப்ப அடி ரெண்டுக்குரிய இலக்கத்தை நாம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடி ரெண்டு நம்ம அடி 10க்குன்னா இது அடி 10க்குரிய இலக்கமாக கண்டு அதுல இருந்து திருப்பி அடி மூணு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்ப இதை அடி 10க்கு எப்படி மாத்துவோம்? அடி 10க்கு மாத்துறதுக்கு 2 3 வழிமுறைகள் இருக்கு. முதலாவது வழிமுறை என்னன்னா, இது அடி ரெண்டுல இருந்தா இத 2ஆல பெருக்கி இதை கூட்டுவீங்க, திருப்பி 2ஆல பெருக்கி இதை கூட்டுவீங்க. இது முதலாவது ஒரு இலகுவான வழிமுறை. அப்ப ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு, ஓ ரெண்டு ரெண்டு 0, அப்ப 2 + 0 0, 2 2 4 4 3 5, ஆகவே இது 5. அல்லது இன்னொரு வலிமையான ஒரு முறை என்ன, 2ன் 0 சரி 1 தர 2ன் 0 பிளஸ் 0 தர 2ன் 1 பிளஸ் 1 தர 2ன் 2, ஆகவே 4 0 1, ஆகவே 5. உங்களுக்கு எது இலகுவான முறையோ, அதாவது ஒரு அடியிலிருந்து எந்த அடியிலிருந்து மாத்திரமோ அந்த அடியில இலக்கம் 3 அடினா தர 3, இங்கால இதை கூட்டணும், இதை பெருக்கி இதை கூட்டணும். அல்லது என்ன வலிமையான முறை, வலிமையா படிக்கிற முறை. ஆகவே 5. இப்ப இந்த 5 அடி 3க்கு மாத்திரம் என்ன செய்வீங்க? 5 3ஆல பிரிப்பீங்க. இந்த அடி 3 அடி 2 கன்வெர்ட் பண்றது சாதாரணமா தெரிஞ்சிருக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதாவது அடி 10க்கு எடுத்துட்டோம்னா திருப்பி அடி 3க்கு மாத்துவீங்க. சில இந்த ஐடி படிச்சவங்க இருப்பீங்க, உங்களுக்கு டிரெக்டாவே சில நேரம் பாடமாக்கி வச்சிருப்பீங்க. 101க்கு என்னண்டு 101 5 திருப்பி நீங்க மாத்துவீங்க. அது ஐடி படிச்சாங்க. நம்ம ஐடி படிச்ச இந்த இல்லாம நம்ம சாதாரணமா செய்யறத பார்ப்போம். இப்ப 5 3ஆல பிரிச்சா ஒரு முறை எத்தனை மிச்சம்? 2 முறை, அவ்வளவுதான். ஆகவே 1 2, ஆகவே இது 1 இது 2, இவ்வளவுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு. இவ்வளவுத்தையும் கண்டுபிடிச்சா நமக்கு கேள்வி செஞ்சமாயிட்டோம்.
அடி மூணுக்கும் கண்டுபிடிச்சிட்டேன், அடி ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, இப்ப முதலாவது கேள்வி, பீகிப்து மக்கள், பீகிப்து மக்களுக்கு நாம கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி எழுதுற ஆளாம். எப்படி? பீகிப்து மக்கள் முதலாவது, அதாவது 33வது கேள்வியை பாருங்க. பீகிப்து மக்கள் இப்படி எழுதுற ஆளாம். இப்படி எழுதினா பீகிப்து மக்கள் எவ்வாறு எழுதுவாங்க? பீகிப்து மக்கள் இப்படி எழுதுறாண்டா என்ன? ஒன்று ஒன்று ஒன்று. அப்ப ஒன்று ஒன்று ஒன்றுண்டா, ஒன்று ஒன்று ஒன்றுண்டா, சரி, ஒன்று ஒன்று ஒன்றுண்டா நம்ம இதுக்கு மாத்தணும். அப்ப அடி, அதோட இன்னொரு விடயம் நீங்க விளங்கிக்கணும் பிள்ளைகள். இங்க இந்த அடி மூணு இதுக்கு இதுக்கும் இதுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு எண்டுண்டா ஒன்று, ஹேஸ்ண்டா ரெண்டு கண்டுபிடிக்கும். இதுல இந்த மூணு அடியில பூஜ்ஜியம் எப்படி எழுதிப்பான்னு தெரியும். ஏன்னா ரெண்டுக்கும் பேரு இங்க பூஜ்ஜியத்தை இவ யூஸ் பண்ணலாம், இங்க ஒன்று இவ யூஸ் பண்ணலாம். பூஜ்ஜியத்துக்குரிய குறியீடு இன்னும் கண்டுபிடிக்கல. சரி, பார்ப்போம். அப்ப இப்படி எழுதினால ஒன்று ஒன்று ஒன்று. அப்ப நம்ம இது டக்குன்னு மாத்துவோம். ஒன்று ஒன்று ஒன்று, இதை ரெண்டால பெருக்குனா ஓ ரெண்டு ரெண்டு, இதை கூட்டினா மூன்று, ரெண்டு ஆறு, இதை கூட்டினா ஏழு. ஆகவே 7 தான் அடி 10. இந்த 7 நீங்க 3ஆல சுருக்குனீங்கன்னா 7ல 2 முறை ஒன்று மிச்சம். ஆக இந்த சேவல அப்ப 2 ஒன்று. அப்ப 2 ஒன்று, இது ஒன்று ரெண்டு, அங்க 2 ஒன்றுடா, ஹேஸ் எண்ட் வரும். அப்ப ஹேஸ் எண்ட் வரைதான் அதுக்குரிய விட. ரெண்டுண்டா ரெண்டுக்கு ஹேஸ், இதுக்கு ஒன்றுக்கு எண்ட். அப்ப இதுல தலைகீழ் என்ன? அப்ப இது ஹேஸ், இது எண்ட், அதான் அடி 3. ஆக அதுக்கு விட 2வது விட. அடுத்தது 34வது கேள்வி. 34வது கேள்வி, சீகிப்து மக்கள், சீகிப்து மக்கள் சொல்றார்கள் இவங்க அடி 3 குறியாக்கள் ஹேஸ் ஹேஸ் எழுதுறான், ஹேஸ் ஹேஸ் எழுதுறான். ஹேஸ் ஹேஸ் எழுதுறாண்டா 22 எழுதுறாங்க. 22 அடி 3ல இருக்கான். அப்ப பீகிப்து மக்கள் எவ்வாறு எழுதினாங்கன்னு கேட்காங்க. அப்ப 22 நாம என்ன அடி 10க்கு மாத்துவோம். 2 3 என்ன எத்தனையால பெருக்குவோம்? 3ஆல பெருக்கி இதை கூட்டுவோம், இந்த 2 கூட்டுவோம். அப்ப 2 3 6, 6ம் 2ம், இத என்ன இது அடி 3ல இருக்கு. அவை இங்க பெருக்கி இங்க கூட்டணும். அப்ப இங்க பெருக்கி இங்க கூட்டணும்டா ரெண்டு, அதாவது நான் 2 முறையிலேயே செய்து காட்டுறேன். சொல்லி நான் விளங்கும் நினைக்கிறேன். சரி, அப்ப 2 3 6, 6ஓட இந்த 2 கூட்டினா 8. அல்லது நீங்க என்ன செய்வீங்க? வளமையான முறை 2 தர 3 பூஜ்ஜியம் பிளஸ் 2 தர 3 1. 2 3 6 பிளஸ் 2 தர 1 8. இது வளமையான முறை. இல்லாட்டி நீங்க இப்படி எத்தனை எத்தனை அடியோ அதால பெருக்கி இதை கூட்டுவீங்க 8. இப்ப இந்த 8 அடி 2ல சேர்க்காங்க. அப்ப 2ஆல சுருக்குனா 2 முறை, சாரி 2ஆல சுருக்குனா 4 முறை பூஜ்ஜியம், திருப்பி 2ஆல சுருக்குனா 2 முறை பூஜ்ஜியம், திருப்பி 2ஆல சுருக்குனா 1 முறை பூஜ்ஜியம். அப்ப 1 0 0 0. அப்போ 0 0 0 சொல்றது என்ன? 0 8. அப்ப 3 8 வரணும். அப்ப 1க்கு இது, அப்ப இது 3 8, ஒரு 8 2 8 3 8. அப்ப அப்படி வார விட 4வது விட, 4வது விட. சரி, அடுத்தது சீகிப்து மக்கள் அண்ட் டாலர். அதே சீகிப்துன்ற அதே தான். அப்ப சீகிப்து மக்கள் என்ன எழுதுறாங்கன்றா அண்ட் அதே மாதிரி டொலர் எழுதுறாங்க. இப்ப எண்டுன்னா நமக்கு தெரியும் ஒன்றுண்டு. இப்ப டொலர்ண்டா நமக்கு தெரியும். அப்ப டொலர் சீகிப்து மக்களுக்கு 3 குறியீடா இருக்கும். என்ன? 0 1 2. அப்ப 1க்கு எண்ட் எடுத்துட்டாங்க, ஹேஸுக்கு 2 எடுத்துட்டாங்கன்னா 3வது வர டொலர் 0 இருக்கும். ஆகவே இது 10 இருக்கும். 10 அடி 3 இருக்கும். பீகித்து மக்கள் எவ்வாறு எழுதினர்? ஆக இதுவும் சாதாரண விடயம். அதே தான் கன்வெர்ட் பண்ணி போட்டு என்ன செஞ்சீங்கன்னா சரி, திருப்பி மாத்தி விட்டீங்கன்னா சரி. அப்ப 1 0. இந்த 0த்தை எப்படி கண்டுபிடிக்க? இங்க 1 2 எடுத்துட்டாங்க. அவ 0த்துக்கு நீ குறியீடு சரியா, அவங்க எண்டு தந்திருக்காங்க. அவ எண்டு என்ன கட்டாயம் அது 0 தான் இருக்கணும். யாருக்கு? சீகிப்து மக்களுக்கு. சரி, அப்ப இது 10 நீங்க என்ன செய்வீங்க? அங்க இங்க எழுதுறேன் பிள்ளைகள், அது அழிக்காம எழுதுறதுக்காண்டி ஃபுல்லா எழுதுறேன். நீங்க விளங்கிக் கொள்ளுங்க எப்படி எழுதுறேன். 1 0. அப்ப இது அடி 3ல இருக்கு. 3ஆல பெருக்கி இதை கூட்டுவீங்க. ஓ 3 3 3 0 3. ஆக 3 அடி 2. அது 3 நீங்க 2ஆல சுருக்குனீங்கன்றா ஒரு முறை 1 மிச்சம். ஆக 1 1 அடி 2, 1 1 அடி 2. ஆக 1 1 சொல்றது என்ன? 1 1 சொல்றது எப்படி வரும்? இதானே புரியுது, 1 1. ஆக விட முதலாவது விட. ஆக இந்த கேள்வியை நீங்க சாதாரணமா விளங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இலகுவா செஞ்சிடலாம்.
இங்க விளங்குறது என்னடா இதோட நீங்க இன்னும் குழப்ப போனீங்க அடி ரெண்டு அடி மூணு வேற மாதிரி இந்த கெஸ் பண்ணாம விட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு விட எடுக்க மாட்டீங்க அடிச்சு நல்லா டைம் இழுத்துரும் ஒரு அரை மணித்தியாலம் இந்த கேள்விக்கே விட்டுருவீங்க ஆகைய அந்த அளவுக்கு பெய்த்திர வேணாம் அப்படி இப்படியான கேள்விகளுக்கு உங்களுக்கு டக்குனு ஐடியா வராட்டி அடுத்த கேள்விக்கு தான் போகணுமே ஒழிய வேற வழி இல்லை ஆனாலும் இலகுவான கேள்விகள் இங்க அடி ரெண்டு அடி மூணுக்கு மாத்தி அந்த அடிகளை மாத்த உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சிருக்கணும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி தெரியாதாக்களும் பிரச்சனை இல்லை அடி நான் எப்படி மாத்தணும்னு சொல்லியிருக்கேன் இப்படி மாத்தலாம் எப்படியும் மாத்தலாம் தெரியாதாக்கள் இந்த முறையை செய்யுங்க அதாவது அடி ரெண்டுல வந்து அடி 10க்கு மாத்திரம்டா நீங்க பெருக்கி எந்த அடி ரெண்ட பெருக்கி அடுத்ததை கூட்டணும் பெருக்கி கூட்டணும் ஆகவே வாரத்தை திருப்பி அடி மூணுக்கு எந்த அடிக்கு நாம திருப்பி கன்வெர்ட் பண்ண போறோமோ அது 3 அடிந்தா 3ஆல பிரிப்போம் 2 அடிந்தா 2ஆல பிரிப்போம் சரி நம்ம எல்லாத்துக்கும் முக்கியம் இந்த குறியீடு கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும் அடிகள் கூட கூட இந்த என்ன இந்த பெருமானம் குவான்டிட்டி குறையும் அல்லது சமனா இருக்கு ஆனா இங்க குறைஞ்சிருக்கு ஆக இது அடி 3 இது அடி 2 நம்ம டிரெக்டாவே செலக்ட் பண்ணிட்டோம் அடுத்த கேஸ் என்ன பண்ணோம் இது கட்டாயம் பூஜ்ஜியம் வரைக்காது ஏன் பூஜ்ஜியம் போட்டு ஒரு இலக்கத்தை எழுதுறல முன்னுக்கு பூஜ்ஜியம் வந்தா அது பெருமதி இல்ல ஆக எழுதுறது அது 1 0 1 ஆகவே அதுக்கு கெஸ் பண்ணி இவ்வளவு எடுத்தோம் ஆக இங்க கொஞ்சம் கெஸ் இருக்கு இந்த ஐக்கியூ சம்பந்தமானது தானே கெஸ் இருக்கு இல்லையே அவ இது அப்படியே எழுதிக்கொள்ளுங்க அவை நான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க எப்படி எழுதிப்பேன் உங்களுக்கு விலங்கின அமைப்புலயே எழுதி கொள்ளுங்க பிள்ளைய திருப்பி ஒருக்கா இந்த கேள்வியை கட்டாயம் பாருங்க இந்த ரெக்கார்ட் வீடியோ சரி நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம் இதை எழுதி கொள்ளும் எழுதுறதுக்கு பெருசா டைம் தரல பிள்ளைகள் என்ன ரெக்கார்டு இருக்கு தனியா அதுக்காக நான் டைம் தரல சின்ன டைம் தரேன் அதுக்குள்ள எழுதி கொள்ளுங்க எழுதாதாக்க நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க அடுத்த ரெக்கார்டை பார்த்து எழுதி கொள்ளுங்க உங்களுக்கு டபுள் வேலை திருப்பி ரெக்கார்டை பார்க்கலாம் ஆனா இந்த கேள்வி கட்டாயம் ரெக்கார்டை பாருங்க என்ன எனக்கு தெரியும் இது ஒரு டைம் உங்களுக்கு விளங்கிடிக்காதுண்டு ரெக்கார்டை கட்டாயம் இந்த கேள்வி பாருங்க இவ்வாறான கேள்விகள் வாரத்துக்கான சான்ஸ் அதிகம் எந்த குறியீடுன்னு சரி ஆனா குறியீடு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி வரும் இவ்வாறு கேள்விகள் ஒரு கேள்வி வந்தா ஒரு கேள்வியா வராது இவ்வாறு கேள்விகள் ஒரு 2க்கு கூடின 2 கேள்வி அல்லது 3 4 அப்படி எடுக்கிற மாதிரி தான் வரும் ஆக ஒரே டைம்லயே 8 6 மார்க் எடுக்கக்கூடிய கேள்விகளா இருக்கும் சரி பிள்ளைகள் அப்ப நான் இதை அழிக்கேன் அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னா 21 22 2021 22 கேள்வி அதுவும் சின்னொரு கேள்வி தான் சின்னொரு கேள்வி ஆனால் கொஞ்சம் டைம் போகும் 21 22 கேள்வி 2022 ஆண்டு பாருங்க 21 22 ஆகிய வினாக்கள் எண்ணை வகை குறிப்பதற்கு எண்ணிக்கையான சிறிய வட்டங்களை பயன்படுத்துறாங்க எண்ணிக்கையான இது என்ன செய்யறாங்கன்னா பயன்படுத்துறாங்க யுனேரியா எனும் கற்பனையான ஒரு நகரிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பின்வரும் சரியான 3 சமன்பாடுகள் அடிப்படையாக கொண்டவை ஆகவே இதுல எண்கள்னா 1க்கு ஒரு வட்டம் 2க்கு 2 வட்டம் 3க்கு 3 வட்டம் அவ்வளவுதான் அது முதலாவது சமன்பாடு சொல்றாங்க வட்டம் 3 கேள்விக்குறி 1 இங்கால 4 ஆகவே ஈன என்ன வரணும் என்ன வரணும்னு கெஸ் பண்ணணும் அப்ப கட்டாயம் எல்லாத்துக்கும் அந்த ஹேஸ் வந்திருக்கு ரெண்டாவது பாருங்க 3 ஹேஸ் 2 இது 0 ஆகவே கட்டாயம் இது சமன் என்று ஓரளவுக்கு கெஸ் பண்ணி எடுத்துடலாம்